இன்றைக்கி திருவையார் பக்கத்தில் ஒரு ஊருக்கு தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரே வயல்வெளி, சரியான வறட்சி. ஒரு கடை தென்படாதான்னு பார்த்தோம், ஒரு கடை தென்பட்டுச்சு. ஜில்லுன்னு ஒரு சர்பத்தை போட சொல்லி சாப்பிட்டோம். இந்த கடையை பார்க்கும்போது எனக்கு பழனி ஞாபகம் வந்துச்சுங்க. பழனியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தள்ளுவண்டி கடை மாதிரி நிறைய கடை இருக்கும். அதில் கம்மங்கூழ்லாம் வச்சுருப்பாங்க, அதில் வெரைட்டி அந்த வத்தல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே இருந்துச்சு இங்கேயும். இது மாதிரி வயலை பார்த்தாலே அந்த வரப்பில் நடக்க ஆசையாக இருக்கும். சரின்னு நடந்து போயிட்டு வந்தேன். ஆனால் பாம்புலாம் இருக்குமேன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் தான். ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டோம், ஜில்லுன்னு ஐஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. என்னம்மா ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த வெயிலுக்கு அதாம்மா இதமாக இருக்கும், குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. வயலை விட்டு வரவே மனசு இல்லை. சரி திருவையார் வரைக்கும் வந்துட்டோம், ஆப்பிள் மார்ட்டுக்காவது போயிட்டு போவோன்ட்டு கிளம்பிட்டோம். திருவையாறு ஆப்பிள் மார்ட்டுக்கு தாங்க போனோம். ஆல்ரெடி நான் காட்டுமன்னார் கோயில் ஆப்பிள் மார்ட் எடுத்து போட்டிருந்தேன் வீடியோவாக. எந்த சைடு பார்த்தாலும் நிறைய பொருள் இருக்க மாதிரி இருக்குது, கச்ச கச்சன்னு. என்ன எடுக்கிறது என்ன பார்க்குறதுனே தெரியல, அவ்வளோ பொருள் இருந்தது. வெளியூருக்கெலாம் போனால் பொருள் வாங்கவே எனக்கு பிடிக்காதுங்க. தஞ்சாவூரில் கிடைக்காததா மற்ற ஊரில் கிடச்சிட போகுதுன்னு நான் எதுவுமே வாங்க மாட்டேன். எந்த ட்ரே பார்த்தாலும் அவ்வளோ பொருள் இருக்குங்க. நிறைய பொருள் வந்துக்கிட்டே இருக்குது, அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. முன்னாடி கிஃப்ட் ஐட்டம்லாம் மாடியில் வச்சுருந்தாங்களாம், இப்போ அந்த செக்ஷனும் கீழே வந்துருச்சான். கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வர்ற மாதிரி இல்லை கடை. பொருளுக்கு ஏற்ற கடை இல்லைங்க, பொருள் நிறையா இருக்குது, கடை குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் A to Z எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஒரு 4 ரோ இருந்தது, 4 ரோவையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்மள்ட்ட ஒரிஜினல் பசு நெய் கிடைக்கும், தஞ்சாவூர் அப்பளம் கிடைக்கும். வேணுங்கிறவங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. திருவையார் பெரிய கோயிலெலாம் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேங்க, அதுக்கெலாம் நேரமே இல்லாமல் போயிடுச்சு. சரி வீட்டுக்கு வந்தால் போதுன்னு வந்துட்டோம். திருவையாரை சுற்றி நிறைய கோவில் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வயல் கிராமத்து வாழ்க்கை இதெல்லாம் லைக் பண்ணுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஆப்பிள் மார்ட்டை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.